இன்றைய முதல் டெஸ்ட் போட்டியிலேயே இலங்கை அணிக்கு எதிராக விஸ்வரூப அதிரடியை காட்டிய சூரியவன்சி. அதுவும் இந்திய அணிக்காக களமிறங்கிய முதல் டெஸ்ட் போட்டியிலேயே மொத்த உலக நாடுகளையும் அதிர வைத்த சூரியவன்சி. முதல் டெஸ்ட் போட்டியிலேயே இலங்கை அணியை செதில் செதிலாக செதுக்கிய இந்திய அணி. அதாவது சற்று முன் இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி என்பது நடந்து வருகிறது. இந்த இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான தொடர் என்பது சமீப நாட்களாக இலங்கையில் வைத்து நடைபெற்று வருகிறது. T20 தொடர், ஒருநாள் தொடர், டெஸ்ட் தொடர் என 3 விதமான தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது. இந்த சூழலில்தான் இப்போது டெஸ்ட் போட்டிகள் தொடங்கியிருக்கிறது. மேலும் இதற்கு முன்பு நடைபெற்ற T20 போட்டிகள், ஒருநாள் போட்டிகள் என அனைத்திலும் இந்திய அணியின் கைகள்தான் ஓங்கியிருந்தது. அதாவது இதற்கு முன்பு நடைபெற்ற இந்த தொடரில் ஒரு போட்டியில் கூட இலங்கை அணி வெற்றி பெறவில்லை. அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றி பெற்றது. T20 தொடர், ஒருநாள் தொடர் என 2 தொடரிலும் ஒரு போட்டியில் கூட இலங்கை அணியை வெற்றி பெற விடாமல் இந்திய அணிதான் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று வந்தது. ஆகவே இதுவே இந்திய அணிக்கு மிகப்பெரிய உத்வேகத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் கொடுத்திருக்கும். இந்த ஒரு சூழலில் இப்போது எவ்வளவு பெரிய அணிக்கு எதிராக இந்திய அணி களமிறங்கினாலும் இந்திய அணி அந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றுவிடும். அந்தளவுக்கு ஒரு உச்சபட்ச நம்பிக்கை என்பது இந்திய அணிக்கு வந்துவிட்டது. அதற்கு காரணம் தொடர்ச்சியாக இலங்கை அணிக்கு எதிராக மட்டுமே இப்போது 13 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த இரு அணிகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கியது. அதுவும் இதற்கு முன்பு நடைபெற்ற T20 தொடர், ஒருநாள் தொடர் என்பதெல்லாம் கூட இந்திய அணிக்கு அவ்வளவு முக்கியமில்லை. ஆனால் இந்த டெஸ்ட் தொடரில் வெற்றி பெறுவது என்பது இந்திய அணிக்கு மிகவும் முக்கியம். ஏனென்றால் இந்த இலங்கை அணிக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடரில் 2 போட்டிகளில் மட்டுமே இந்திய அணி மோதுகிறது. இந்த 2 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெறுவது அவசியமாகும். ஏனென்றால் இப்போதெல்லாம் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் அந்த போட்டியில் வெல்வது, அந்த தொடரில் வெல்வது என்பதை தாண்டி டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அனைத்து அணிகளுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகளின் வெற்றி தோல்விகள் என்பது டெஸ்ட் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியின் வாய்ப்பை நிர்ணயிக்கும். அப்படி பார்த்தால் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேற வேண்டுமென்றால் இந்த டெஸ்ட் உலகக்கோப்பையின் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்தை எந்த அணி பிடிக்கிறதோ அந்த அணிதான் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கு பெறும். ஆகவே அந்த முதல் 2 இடத்தை பிடிப்பதற்குத்தான் அனைத்து அணிகளும் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகளையும் கவனமாக கையாண்டு வருகிறது. இந்த சூழலில்தான் அடுத்து வரும் டெஸ்ட் உலகக்கோப்பையை பொறுத்தவரையில் அந்த புள்ளிப்பட்டியலில் தற்போது இந்திய அணி 4வது இடத்திற்கு கீழே தான் இருக்கிறது. ஆனால் இலங்கை அணியோ இந்திய அணிக்கு மேலே இருக்கிறது. இந்த சூழலில்தான் இந்த ஒரு தொடரில் இலங்கை அணியை 2 போட்டிகளிலும் இந்திய அணி வீழ்த்திவிட்டால் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்குள் இந்திய அணி எளிதாக நுழைந்துவிடும் வாய்ப்பும் உருவாகும். அந்த ஒரு காரணத்தால் தான் இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான இன்றைய முதல் டெஸ்ட் போட்டி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிராக இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் நம்முடைய சூரியவன்சி முதல் நாளிலேயே மிகப்பெரிய உலக சாதனையை செய்திருந்தார். ஆமாங்க, சூரியவன்சியை பொறுத்தவரையில் இவர் எப்போது இந்திய அணிக்குள் காலடி எடுத்து வைத்தாரோ அப்போதிலிருந்தே இந்திய அணியின் சாதனைகள் என்பது நம்ப முடியாத அளவுக்கு படைக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் தான் T20 தொடர்களில் சூரியவன்சி களமிறக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரிலும் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படியாக கொடுக்கப்பட்ட ஒருநாள் தொடரின் வாய்ப்பையும் சூரியவன்சி சூப்பராக பயன்படுத்தி கொண்டார். இந்த நிலையில்தான் இப்போது டெஸ்ட் தொடருக்கான வாய்ப்பையும் சூரியவன்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படியாக கிடைத்த முதல் போட்டியிலேயே உலகமே திரும்பி பார்க்கும்படி மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை செய்திருந்தார். ஆமாங்க, இந்த போட்டியில் சூரியவன்சி ஓப்பனிங் இறங்கியிருந்தார். அதாவது டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்து இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. இதில் சுப்மன் கில்லும் சூரியவன்சியும் ஓப்பனிங் இறங்கினார்கள். இந்த இருவரும் சேர்ந்து சூப்பரான தொடக்கத்தை கொடுக்க, ஆனால் சூரியவன்சி மட்டும் அதிரடியான தொடக்கத்தை கொடுத்தார். சுப்மன் கில்லோ நிதானமான தொடக்கத்தை தான் கொடுத்திருந்தார். அதுவும் இந்த போட்டியில் சூரியவன்சியின் பேட்டிங்கை பார்க்கும்போது ராசா, இது டெஸ்ட் போட்டி ராசா என்று சொல்ல தோன்றியது. ஏனென்றால் இது ஒரு டெஸ்ட் போட்டி என்பதை மறந்து T20 போட்டியை மிஞ்சும் அளவுக்கு காட்டுத்தனமாக பேட்டிங் செய்து வந்தார் சூரியவன்சி. சூரியவன்சி எதிர்கொண்ட ஒவ்வொரு பந்தையும் அடித்து ஆடத்தான் முயற்சி செய்தார்.
தடுப்பாட்டம் ஆட வேண்டும் என்ற எண்ணமே சூரியவன்சிக்கு இல்லை. இதனால் அதிவிரைவாகவே அரை சதம், முழு சதம், 150 ரன்கள், இரட்டை சதம், 250 ரன்கள், முச்சதம் என விண்ணை முட்டும் அளவுக்கு ரன்களை மின்னல் போல குவித்து கொண்டே சென்றார் சூரியவன்சி. இந்தளவுக்கு இவர் இந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் அதிரடியாக விளையாடுவதற்கு மிக முக்கிய காரணம், இதற்கு முன்பு இதே இலங்கை அணிக்கு எதிராக இலங்கை நாட்டில் வைத்து 12 போட்டிகளில் இவர் விளையாடியிருந்தார். ஆகவே இலங்கை அணியின் மைனஸ் அண்ட் பிளஸ் என்பதெல்லாம் சூரியவன்சிக்கு இந்த போட்டியில் நன்றாகவே தெரிந்திருந்தது. எந்த சூழலில் எப்படி செயல்படுவார்கள், எப்படி ஃபீல்டர்களை நிப்பாட்டுவார்கள், எந்த சமயத்தில் பிச்சின் தன்மை மாறும் என்பதெல்லாம் சூரியவன்சிக்கு அத்துபடியாக இருந்தது. ஆகவே அதை சரியாக பயன்படுத்தி கொண்ட சூரியவன்சி டெஸ்ட் போட்டி என்பதை மறந்து T20 போட்டியை மிஞ்சும் அளவுக்கு இந்த போட்டியையும் அணுகியிருந்தார். அப்படியாக அதிரடியாக விளையாடிய சூரியவன்சி நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு காட்டுத்தனமாக பேட்டிங் செய்தார். அப்படி பேட்டிங் செய்த இவர் ஒரு கட்டத்தில் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் நம்பர் 1 உலக சாதனையாக பல வருடங்களாக இருந்து வரும் பிரைன் லாராவின் தனிநபர் சாதனையான 400 ரன்கள் சாதனையை முதல் முறையாக சூரியவன்சி இந்த போட்டியில் முறியடித்தார். ஆமாங்க, சூரியவன்சி இந்த போட்டியில் சரியாக 400 ரன்களை கடந்து 408 ரன்கள் எடுத்து பிரம்மாண்ட நம்பர் 1 உலக சாதனையை படைத்திருந்தார். இந்த போட்டியில் இவர் அடித்த சிக்சர்கள் மட்டுமே 29 சிக்சர்களாகும். அந்தளவுக்கு இந்த ஒரு போட்டியை கொடூரத்தனமாக அணுகியிருந்தார் சூரியவன்சி. இவருடைய இந்த ஒரு அதிரடியை பார்த்துவிட்டு எதிரே விளையாடிய மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் அனைவருமே ஆச்சரியத்தில் உறைந்துவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். சொந்த அணியான இந்திய அணிக்கே இந்த நிலைமை என்றால் எதிரணியான இலங்கை அணியின் நிலைமையை யோசித்து பாருங்கள். ஏனென்றால் இலங்கை அணி வீரர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் என்ன செய்வதென்று தெரியாமல் பித்து பிடித்தது போல மைதானத்தில் நடந்து கொண்டனர். அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இந்திய அணியை கொண்டு சென்ற பெருமையும் நம்முடைய சூரியவன்சிக்குத்தான் சேரும். அதுவும் இந்த இலங்கை அணிக்கு எதிராக இன்று நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு அதற்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற பயிற்சி போட்டியில்தான் சூரியவன்சி இப்படி ஒரு கொடூரத்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஆகவே அதிகாரப்பூர்வ டெஸ்ட் போட்டியில் சூரியவன்சிக்கு ஆடும் 11இல் இந்திய அணி வாய்ப்பு கொடுக்கும்போது இதே போல ஒரு ஆட்டத்தை சூரியவன்சி வெளிப்படுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் நடைபெற்ற T20 ஒருநாள் போட்டிகள் மற்றும் வார்ம் அப் மேட்சாக நடந்த இந்த டெஸ்ட் போட்டிகள் என அனைத்திலும் சூரியவன்சி வெறித்தனமாக விளையாடியிருக்கிறார். ஆகவே இவருக்கு விரைவில் இந்திய டெஸ்ட் அணியிலும் அதிகாரப்பூர்வ அணியில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட டெஸ்ட் போட்டிகளிலும் சூரியவன்சி களமிறங்கிவிட்டால் கண்டிப்பாக சூரியவன்சி இல்லை என்றால் கிரிக்கெட் போட்டிகளை இந்திய ரசிகர்கள் பார்க்க மாட்டார்கள் என்ற சூழ்நிலை கூட வந்துவிடலாம். ஒரு காலத்தில் சச்சின் டெண்டுல்கர் விக்கெட்டை இழந்து வெளியேறிவிட்டால் அதற்கு பிறகு டிவியை ஆஃப் செய்துவிட்டு பெரும்பாலானவர்கள் சென்று விடுவார்கள். அந்த ஒரு சூழ்நிலை இப்போது சூரியவன்சியின் காலகட்டத்தில் மீண்டும் நிகழலாம் என்பதுதான் தற்போதைய கிரிக்கெட் ரசிகர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. ஆக மொத்தம் சூரியவன்சி என்ற ஒரு அதிசய பேட்ஸ்மேன் கிரிக்கெட் உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு கிரிக்கெட்டின் இதுவரை பின்பற்றப்பட்ட அனைத்து விதிமுறைகளும் தவிடுபொடியாக உடைக்கப்பட்டு வருகிறது என்பதற்கு இந்த ஒரு போட்டியும் உதாரணம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி சம்பவம் செய்தது போல இன்று தொடங்கி இருக்கும் அதிகாரப்பூர்வ டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்று இந்த டெஸ்ட் தொடரை கைப்பற்றி டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளி பட்டியலில் முதல் 2 இடத்தை நோக்கி முன்னேறுமா என்பதை பற்றியும், குறிப்பாக நம்முடைய சூரியவன்சிக்கு இந்திய டெஸ்ட் அணியில் விரைவில் இடம் கிடைக்குமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.